7 கட்டங்களாக நடந்த மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி காலை 8 மணிக்கு துவக்கம். முதல் அரை மணி நேரத்தில் தபால் வாக்குகளும் அதன் பிறகு மின்னணு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படும். பிரதமர் மோடியுடன் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் சந்திப்பு. மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் முக்கிய ஆலோசனை. தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் 39 மையங்களிலும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 14 மேஜைகள் வீதம் அமைப்பு. ஒவ்வொரு மேஜையிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு வாக்கு எண்ணும் பணியை கண்காணிக்க ஏற்பாடு. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் கரும்பலகையில் எழுதப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். அனைத்து சுற்று வாக்கு எண்ணிக்கைகள் முடிந்தவுடன் தபால் வாக்குகள் எண்ணிக்கையையும் சேர்த்து அதிகாரப்பூர்வமாக முடிவுகள் தெரிவிக்கப்படும் என அறிவிப்பு. மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிவுக்காக காத்திருக்கும் 8360 வேட்பாளர்கள். வேட்பாளர்களில் 47% பேர் சுயேட்சைகள். ஆந்திராவில் ஜெகன்மோகன் ஆட்சியும் ஒடிஷாவில் நவீன் பட்நாயக் அரசும் தொடருமா? இரு மாநில சட்டசபை தேர்தல் முன்னணி நிலவரங்கள் முற்பகலில் வெளியாக வாய்ப்பு. சிக்கிமில் பிரேம் சிங் தமாங் ஆளுநர் லட்சுமண் பிரசாத் ஆச்சாரியாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா எம்எல்ஏக்கள் தம்மை முதலமைச்சராக தேர்வு செய்த கடிதத்தையும் அளித்தார். மக்களவைத் தேர்தலில் 64 கோடியே 20 லட்சம் பேர் வாக்களித்ததாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. வாக்களித்த பெண் வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையர்கள் எழுந்து நின்று கைதட்டி நன்றி. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று மாலை வெற்றி பேரணிக்கு பாஜகவினர் ஏற்பாடு என தகவல். பிரதமர் இல்லம் அமைந்துள்ள டெல்லி லோக் கல்யாண் மார்க்கில் இருந்து பாஜக தலைமை அலுவலகம் வரை பேரணி நடத்த திட்டம். தேர்தல் வெற்றியை கொண்டாட வட மாநிலங்கள் பலவற்றில் லட்டுகளுக்கு ஆர்டர் கொடுத்துள்ள வேட்பாளர்கள் 11 வகையான லட்டுகள் தயாராகி வருவதாகவும் அனைத்து கட்சியினருமே ஆர்டர் தந்திருப்பதாகவும் வியாபாரிகள் தகவல். உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் வெற்றியை கொண்டாட இனிப்பு கடைகளில் குவிந்த ஆர்டர்கள். விடிய விடிய ஸ்வீட் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்ட கடை ஊழியர்கள். தேர்தல் முடிவுகள் தொடர்பாக டெல்லியில் இறுதிக்கட்ட சூதாட்டம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு போலவே பாஜக அணி 340 இடங்களும் இந்தியா கூட்டணி 200 இடங்களும் பிடிக்கும் என பணம் கட்டி பெட்டிங். யூடியூபர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்த வழக்கில் 2 நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பளித்ததன் எதிரொலி. 3வது நீதிபதியாக ஜெயச்சந்திரனை நியமித்து உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் உத்தரவு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பழனி வரதமாநதி அணை நிரம்பியது. 67 அடி உயரம் கொண்ட அணை முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து 106 கன அடி நீர்வரத்து முழுமையாக வெளியேற்றம். ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. தர்மபுரி, கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். தேர்தல் முடிவுகளை மதித்து செயல்படுமாறு மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்தா போஸ் வேண்டுகோள். வன்முறை சம்பவங்களுக்கு இடம் கொடுக்காமல் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். உத்தரப்பிரதேசத்தில் எதிர்க்கட்சிகளின் நிர்வாகிகள் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அகிலேஷ் யாதவ் குற்றச்சாட்டு. வாக்கு எண்ணிக்கையை பார்வையிட முடியாமல் அடைத்து வைக்கப்பட்டவர்களை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தல். டெல்லி ஆக்ரா இடையே இயக்கப்படும் தாஜ் விரைவு ரயிலில் திடீரென பற்றிய தீயால் 3 பெட்டிகள் சேதம். பயணிகள் பாதுகாப்பாக இறக்கிவிடப்பட்ட நிலையில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். இமாச்சல பிரதேச மாநிலம் ரோட்டாங் சுரங்க பாதையில் கடும் போக்குவரத்து நெரிசல். சுற்றுலா தலமான குழுவுக்கு ஏராளமான மக்கள் ஒரே நேரத்தில் வந்ததால் அணிவகுத்த வாகனங்கள்.
பெங்களூரு ரேவ் பார்ட்டியில் பங்கேற்ற தெலுங்கு நடிகை ஹேமா கைது. இரத்த பரிசோதனையில் போதைப்பொருள் உட்கொண்டது உறுதியானதாக தகவல். T20 உலகக்கோப்பை போட்டியில் இலங்கையை வீழ்த்தி 6 விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா வெற்றி. தென்னாப்பிரிக்கா பந்து வீச்சாளர் அன்ரிச் நாட்ஜே 7 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகள் எடுத்து அபாரம். இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீரை நியமிக்க சௌரவ் கங்குலி ஆதரவு. சிறந்த பயிற்சியாளராக செயல்படுவார் என்று உறுதியாக நம்புவதாகவும் பேட்டி. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் கோப்பையை வெல்லும் அணிக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு 20 கோடியே 35 லட்சம் ரூபாய் பரிசு. மொத்தம் 93 கோடியே 48 லட்சம் ரூபாய் அளவுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என ICC அறிவிப்பு.